வணக்கம், ஜெயக்குமார். 21th April நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றத பார்க்கலாம். நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ், நிஃப்டி இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேப் டவுன், அதாவது நேற்றுக்கு முந்தின நாளோட லோ. ஸோ அங்கே தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ட்ரெண்டெல்லாம் தாண்டியே கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராடேவோட சார்ட் இது தான். ஸோ டோட்டலாக இன்றைக்கி நிஃப்டி க்ளோசிங் பாயிண்ட் 3.03%, 280 பாயிண்ட்ஸ் டவுன். லெட்ஸ் கம் பேக் பேங்க் நிஃப்டி. This is yesterday analysis for tomorrow performance. Same also Nifty. ஸோ நேற்றுக்கு முதல் நாளோட லோலாம் கட் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் 5.42% டவுன். அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1113 பாயிண்ட்ஸ் டவுன் டுடே. இப்போ நேற்றே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட அனலைஸ் என்னன்றது பார்த்துடலாம். 22nd April 2020. ஓகே, இதுதான் நாளைக்கு நிஃப்டியோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபார் மீ. ஆக்சுவலாக இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப் டவுன், பயங்கரமான ஒரு செல். பட் இன்ட்ராடே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரெண்டு 12:15க்கு அப்புறம் தான் ட்ரெண்டு. ஸோ இந்த 2 கேண்டில் தான் இந்த 3 கேண்டில். இந்த கேண்டில் விட்டுருங்க, இதை ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் மட்டும்தான் இதில் ட்ரேட் பண்ண முடியும். இந்த 2 கேண்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம். இந்த 2 கேண்டில் மட்டும்தான். ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ தென் நெக்ஸ்ட் இந்த இடம் ஃபுல்லாக சைடு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்டே கிடையாது. ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப இன்ட்ராடே இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி. சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நாளைக்கு நிஃப்டி மேபி ஒரு கன்சால்டேட் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பை அபோவ் 9032, பை டார்கெட் 9080, பை டார்கெட் 9150, செல் பிலோ 8930, செல் டார்கெட் 8848, செல் டார்கெட் 8771. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டோ இல்லை ஒரு அப் ட்ரெண்டோ வருதுனாக்கா, ஸோ இந்த இடத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகுது. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிருக்குன்னா சப்போர்ட் லெவல் இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணக்குள்ள இந்த இடம் நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப், இந்த மாதிரி சைட்வே லைனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட லாஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் நீங்கள் புக் பண்ணி. இந்த மாதிரி சைடுவே ஒரு கேண்டில் அப் கேண்டிலும் ஒரு கேண்டில் டவுன் கேண்டிலும் இந்த மாதிரி இருக்குள்ள, ஸோ உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த இடத்துல தான் லாஸ் அதிகமாகும். ஸோ இதுதான் நிஃப்டியோட நாளைக்கு ட்ரெண்டு.
இப்படி தான் இருக்குன்றது என்னோட அனாலிஸ். வாங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் நிஃப்டி போல தான் உங்களுக்கு 12:15க்கு மேலே இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல் பை அபோவ் 19,453, பை டார்கெட் 1 19,600, பை டார்கெட் 2 19,784, செல் பிலோ 19,354, செல் டார்கெட் 1 19,070, செல் டார்கெட் 2 18,795. ஓகே, இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் வியூ போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இந்த சேட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.